ஒருத்தர் பீர் குடிச்சிட்டே கடலுக்குள்ளேருந்து வெளியே வராரு. நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்குது. சொல்லுவது கேளுங்க. அவங்களுடைய கட்சிக்காரங்களே தவறு செய்கிறாங்க. எங்களோட பட்டியல் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் போகும்போது தாவைக்க பொறுப்பில் உள்ளவங்க பெண்கள்கிட்ட கேலி செய்வது போன்ற நிறைய குற்றங்கள். பெரம்பூரில் ரோட்டில் நடந்து போகும்போது கும்மிடிப்பூண்டில் நடந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்த சம்பவம் தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க? இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளோ போதைப்பொருள் கடத்தல் நடந்திருக்கு, நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை அவங்க தெரிவிக்கணும்ல. அதுதான் நாங்கள் கேட்குறோம். பலமுனை தாக்குதலுங்கிற நாங்கள் அவங்கள போய் தாக்குறதில் எங்களுடைய அந்த அரசு மீது நாங்கள் பையனாக குற்றம் சாட்டணும்னா சொல்லலை. நாங்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலை. நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இப்போ 54 நாள் தான் ஆச்சு. ஒரு இடைத்தேர்தல் 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ குதிரை பேர் நடக்குதா இல்லையா, அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் செஞ்சாலும் குற்றம் தான். ஆனால் ஒரு அமைச்சராக கூடியவங்க அது மட்டும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு. ஒருத்தர் பீர் குடிச்சிட்டே கடலுக்குள்ளேருந்து வெளியே வராரு, அப்புறம் எல்லாம் நடக்குது. பட் இதெல்லாம் அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி தரப்பினர் மீதும் முழுக்க புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இதை முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்குது. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அதை முடியாதுன்னு சொன்னால் இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறாருங்கிறது தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆளுநர் எந்த முறையிலும் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரத்தை எடுப்பதற்காக எந்த முயற்சியும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க பதவி ஏற்கும் போது நிர்மல்குமாரை கூப்பிட்டு அவர் சொன்ன முதல்ல நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தான் முதல்ல லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கீங்கன்னு எழுதி கொண்டு வாங்க அப்புறம் சொல்லி அவங்களை அட்வைஸ் பண்ணி முழு அதிகாரத்தை அவங்க போய் பதவியேற்பாளராக சம்மதித்ததும் நம்மளுடைய ஆளுநர். சொல்லுவது கேளுங்க. அதே மாதிரி ஒரு அரசாங்கம் தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை அப்படியே வாசிக்கணும். அது மத்திய அரசை பற்றி தவறாக எழுதியிருந்தால் கூட வாசிக்கணுங்களுடைய உரிமை. அதையும் பற்றி கண்டுகொள்ளாமல் அவர் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை அப்படியே சட்டமன்றத்தில் வாசித்ததும் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமாக கொண்டு வாங்க, மாணவர்களுடைய எதிர்காலம் இதில் இருக்குது, சீக்கிரமாக மெரிட்டின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ கொண்டு வாங்க, செஞ்சு தரணுங்க வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆக இவ்வளவும் ஆளுநர் ஒரு அரசாங்கத்தின் மீது ஒத்துழைப்பு தரும்போது அதை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. இன்னும் சொல்ல போனால் நிர்மல்குமார் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபா வர லஞ்சம் கேட்பதாக கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்கள் பகிரமாக குற்றம் சொல்றோம். நாங்கள் யாருக்கும் பின்புலமாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் மிகப்பெரிய கட்சி. மிகப்பெரிய ஒரு தலைவரை மோடி அவர்களை பெற்றிருக்கிற பாரத பிரதமர் பெற்றிருக்கிறோம். நிறைய திட்டங்களை தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. அதனுடைய திட்டங்கள் புத்தகங்கள் வெளியிட்டு அச்சிட போட்டு கொடுத்துருக்குறோம். அதிக நாள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த வரலாறும் படைச்சிருக்கிறாரு.